ஹே ஆல் இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நானே என்னை ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வரும். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு பண்ணுறதுக்கு டபுள் ஹார்ஸில் இந்த ராகி பவுடர் தான் வாங்கியிருந்தேன். பட் இந்த மாவு பாருங்கள், சலிச்சோம் அப்படின்னா எவ்வளோ குருணலாம் எவ்வளோ கப்பி வந்தது அப்படின்றது. எல்லா மாவும் இப்படி இருக்குமா இல்லை இந்த பிராண்ட் இப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் நான் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுலலாம் இந்த மாதிரி வந்ததில்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்து வாங்கணும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணணும். இந்த பிக் வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணும்போது அது மேலே போட்டிருந்தா அந்த ஆர்டிஃபிஷியல் லீஃப்மே சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் ஃபோட்டோஸ்க்காக அதை எடுத்தது, அதெல்லாம் சேர்ந்து வராது, ஒன்லி வால் ஹேங்கிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பொறுமையும் வேணும், டைமும் ஆகும். சைட் பை குக்கிங்கும் பார்த்துட்டு அப்படியே பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா தம்பியை ரிட்டன் கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே நான் வந்து கொரியர் பண்ண கொடுத்து விட்டுறணும். ஸோ சைட் பை அப்படியே சிம்பிளாக பண்ண இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குருமா வச்சு கேரட் பீன்ஸ் தான் பொரிச்சேன். ஸோ இன்றைக்கி சூப்பராக டே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.